அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி சப்பாத்தி, பரோட்டா, நான், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5 தக்காளி நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாய் இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது கலர் மட்டும் கொடுக்கும், காரம் இருக்காது. இது நல்லா வதங்கினோடனே ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். நான் சிக்கனை கழுவி அதிலே போட்டுக்கிறேன். இதை நல்லா கலந்துட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். எப்பயுமே கரம் மசாலா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நம்ம அரைச்ச விழுதையும் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் இந்த மசாலாலே கலந்து விடணும். அப்போ தான் கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் இருக்காது. இந்த மசாலா தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் ஊற்றிக்கிறேன். உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கலந்து விட்டுட்டு சிம்மில் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்னஸாக சூப்பராக வரும். இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் சாப்பாட்டிலலாம் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். கஸ்தூரி மேத்தி 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். அப்படியே நீங்கள் சிம்மில் விட்டுட்டு ரெஸ்ட்டில் விட்டுட்டு நீங்கள் அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்படியே எண்ணெய் தலைன்னு அட்டகாசமாக இருக்கும். பார்க்கும் போதே டெம்ப்டிங் ஆகும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழம்பு திக்னஸாக இருக்குது பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.